சொல்லுங்க. ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு வந்து கொஞ்சம் வெண்டைக்காய் இருக்குது, கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது. எல்லாமே என்ன செஞ்சுருக்கேன், ஹார்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு நமக்கு பெருசாகிருச்சு. அதனால கொஞ்சம் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணிக்கணும். வெண்டைக்காய், பாவக்காய், அப்புறம் ஒரு 2 அவரைக்காய் இருக்குது, ஒரு 4 கத்திரிக்காய் இருக்குது. எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம அறுவடை பண்ணிக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இங்கே பாருங்கள், ஒரு வெண்டைக்காய் நல்லா பெருசாகிருச்சு. ஏற்கனவே ஒரு 10 வெண்டைக்காய்க்கு மேலே என்ன செஞ்சுருக்கோம், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இன்னும் இல்லை, கத்திரிக்காய் வேறு நிறையா வந்துருச்சு. இப்போ பாருங்கள், நல்லா இந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா சரி, கத்திரிக்காய் அளவுக்கு நம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா பிஞ்சு கத்திரிக்காயும் நம்ம போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு என்ன செய்யும், சூப்பராக இருக்கும். எல்லாமே நம்ம இயற்கை உரம் கொடுக்குறனால அங்கே பாருங்கள், எவ்வளோ கத்திரிக்காயெலாம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள். அதனால் இங்கே முடிஞ்ச வரைக்கும் என்ன செய்யுங்க, இயற்கை உரம் கொடுங்க. இது பாருங்கள், ஒரு நாள் தான் விட்டுட்டேன். இங்கே பாருங்கள், பழுத்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அதனால் இப்போ நம்ம கரெக்டான நேரத்தில் என்ன செஞ்சிடணும், அறுவடை பண்ணிடணும். எல்லாமே காய்கறி உரம், இயற்கை உரம் கொடுக்கறனால தான் நமக்கு என்ன செஞ்சுருக்கு, காய் எவ்வளோ சூப்பராக திரச்சியாக வந்திருக்குன்னு பாருங்கள். எவ்வளோ நல்லா ஒரு இதுவுமே இல்லை பாருங்கள், பூச்சி தொல்லையே இல்லை பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் காயெல்லாம். அதனால் இயற்கை உரம் கொடுத்து என்ன செய்யுங்க, விவசாயம் பண்ணுங்கள். மரக்காயும் இப்போ தான் விட்டுருக்குது. எல்லாமே இப்போ இயற்கை உரம் கொடுக்க ஆரம்பிச்சுலேருந்து கொஞ்சம் காய் வந்து விட ஆரம்பிச்சு. இதுவுமே அப்புறம் முத்தி போயிடும். நம்ம கரெக்டான ஸ்டேஜில் என்ன செஞ்சிடணும், அறுவடை பண்ணிடணும். இங்கே பாருங்கள், 2 அவரைக்காய், கொஞ்சம் பாவக்காய் இருக்குது, அதே ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். பாவக்காய் நம்ம என்ன செஞ்சுக்கிடுவோம், ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். பாவக்காய் நம்ம செடியில் என்ன செய்ய வேண்டியிருக்கு, தேடி தான் எடுக்க வேண்டியிருக்குது. இது வந்து மினி பாகல். இது நல்லா நம்ம புளிக்குழம்பு வச்சாலும் சரி, பொரிச்சாலும் சரி, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், பாவக்காய் இருக்கிறதே நமக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது. குட்டி குட்டியாக இருக்குதா. நம்ம ஒரு செடி தான் வச்சுருக்கோம், ஒரு செடியோ 2 செடியாக தான் வச்சுருக்கோம். அது நமக்கு என்ன செய்யுது, ஒரு நாளைக்கே நல்லா இங்கே பாருங்கள் 6 பாவக்காய் கிட்ட அடிச்சிருச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.